Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான். அதாவதுன்னா வாழைப்பூல குழம்பு செஞ்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி மாதிரி தான் இருக்கும். மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் தான் வரும். அதாவதுன்னா இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு இது கூட என்னென்னா கறி மசால் தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச கறி மசால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது இன்னுமே என்னென்னா டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம இது கூடயே அரைச்சிறதுனால இது கூட நம்ம வந்து தேவையான உங்களுக்கு வந்து மசாலா கூட எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வாழைப்பூ வந்து அந்த உள்ளே இருக்கிற 2 இதை மட்டும் எடுத்துடணும். அதாவது சிலிக்கான் மாதிரி இருக்கும், அதையும் அந்த நாரையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இது 2ஆக கட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வதக்கி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து இருக்குது, மருத்துவ குணங்கள் வந்து வாழைப்பூவில் நிறையா இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்க வேண்டாம். இதை வந்து 2ஆக கட் பண்ணாலே போதும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலே போதும். நம்ம வாழைப்பூவை 2ஆக கட் பண்ணிட்டோம். இந்தளவுக்கு கரிஞ்சாலே போதும். இதை வந்து நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சாலும் வச்சுக்கலாம், கருப்பாகாமல் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி உப்பு தண்ணியில் ஊற வச்சுதுங்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழம்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை, இதுக்கு பூண்டு, வரமிளகாய் 3, பட்டை 2, லவங்கம். இது வந்து சின்னதாக ஒரு ஸ்மெல்லுக்காக இருந்தாலும் நம்ம வந்து கரம் மசாலாவை ஆட் பண்ணுவோம், அதனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உருளி வச்சுக்கலாம். உருளியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு, கிராம்பு, பட்டை, வரமிளகாய், இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளியில் செய்கிறப்ப என்னென்னா இந்த சூட்டுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நீங்கள் பிடிச்சதுன்னா சேர்த்துங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காது. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. அதாவதுன்னா தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம தேங்காயை சேர்த்துட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதாவதுன்னா எண்ணெயிலே வதக்கிறப்ப என்னென்னா பச்சை வாசம் சீக்கிரம் போயிடும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது உருளி வச்சுக்கலாம். உருளி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கடுகு, கொஞ்சமாக நம்ம அதாவதுன்னா ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சிட்டோம், அதனால் தேவையில்லை. ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வாழைப்பூவில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு பரட்டி விடுங்க. இது நல்லா வெந்துடும். அதாவது என்னன்னா தக்காளியோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இதாகிடும். அதாவது என்னன்னா இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது என்ன கறி குழம்பு சுவையில் தான் இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. மஷ்ரூம் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவதுன்னா சாதத்து கூடயும் நீங்கள் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியானது. சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி. சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி. வாழைப்பூ குழம்பு மட்டன் டேஸ்ட்டில் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.